ஐயா உங்கள் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் நம்ம கார் நிற்கிதியா, நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். என் டிரைவர் ஒரு லூஸு கண்டாலுமே டிராக்டர் ஓட்டினவன் 3 சாலை அடிச்சுட்டு வந்து தான் நிப்பாட்டுவேன். ஆனால் லேசாக தூத்த விழுந்துடக்கூடாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உண்மையிலேயே இந்த ஓட்டுநர்களை நம்ம லேசாக சொல்கிறோம். நிறையா பேர் பைபாஸில் போகும்போது, வெளி மாநிலத்துக்கு போகும்போது கண்ணிலே அமிர்தாஞ்சனை தேய்த்து கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்காக எத்தனையோ ஓட்டுற கஷ்டம்தான். எல்லா தொழிலும் கஷ்டம்தான், தொங்காசும் கஷ்டம்தான். என் தம்பிகளுக்கு நான் சொன்ன வார்த்தை பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் பேப்பரில் எழுதுறதுக்கு வந்துட்டாங்க. தொங்காசு என்றால் என்ன, கப்புலிங்கி எதை சேர்ந்தது, ஓசு எதை சேர்ந்தது. இந்த வயதிலையும் உழைத்து வாழக்கூடிய இந்த கள்ளப்பருப்பு வியாபாரியை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னுடைய நண்பன் 20 வருஷமா என் நண்பன் இன்னும் அந்த இது விற்கல. இல்ல வேறது. அது உழைத்து வாழக்கூடிய அத்தனையுமே தமிழகத்திலே புனிதமானது. இங்க இருக்கின்ற தாய்மார்களை அத்தனை பேருமே எம்கேரை வணங்குறேன். ஆத்தா கை தட்ட மாட்டேன், அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கை தட்டணும். அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் கால் கடுக்குது, இடுப்பு கடுக்குது. கண்டங்கர் ஆண்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எத்தனை மது வருந்தினாலும் பெண்களை மட்டும் கை நீட்டி அடிக்காதீங்க. இந்த உலகத்தில் பெத்த தாய்க்கு அப்புறம் நம்ம எப்படி கிடந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரே ஜீவன்னா கட்டின பொண்டாட்டியை தவிர யாருமே கிடையாது. நீ 1000 வப்பாட்டி வைக்கலாம், அதுக்காக 1000 போய் தரக்கூடாது. வப்பாட்டி வைப்பது மிகப்பெரிய டேஞ்சர் ஒர்க். டேஞ்சர் ஒர்க்கு தான். பொண்டாட்டி இருக்கும்போது வப்பாட்டி போன் அடிச்சுன்னா எவனாவது பேசுவானாக்க அப்படி எடுத்துக்கிட்டு சொல்றா கவிதா மைத்த பேசுவேன். பொண்டாட்டி இருக்கும்போது அப்படி போன் அடிச்சுச்சுன்னா, ஹலோ அந்த சிமெண்ட் மூடை இறக்கிருங்க மச்சான், சிமெண்ட் மூடை காங்கிரீட் போட. ஆனால் இந்த உலகத்திலேயே நம்மளை எல்லாம் பசிய போக்கக்கூடிய ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயி. விவசாயம் நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம். எங்க ஐயா கோடாங்கெல்லாம், எங்க ஐயா பேர் முனியாண்டி, நான் சின்ன வயசா இருக்கும்போது சின்ன கலப்பை செஞ்சு சின்ன கண்ணுக்குட்டியை அந்த கலப்பையில பூட்டி இப்படி தாண்டா உழுகணும்னு எங்க ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தார். 2 சாலை அடிச்சுட்டு வருவேன், எங்க அப்பத்தாவை எங்க ஐயா உழுதுருவார். ஆமா 12 உள்ள வந்துச்சு எங்க அப்பத்தா. வெரி ஸ்ட்ராங் கப்ளிங். 12 உள்ள வந்துச்சு. இடுப்புல ஒரு பிள்ளை இருக்கு, ஒருத்தர் நடந்து போவேன், வயிற்றுல ஒன்று இருக்கு, இன்னொன்று ரெடியா எங்க ஐயா ஓசை தீட்டி வச்சிருக்கு. ஏன் அத்தனை பிள்ளைய பார்த்தார்? இன்னைக்கு சட்டியை கலட்ட முடியல. அன்னைக்கு கோமணம் தான் போற வகையில கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. ஒரு சீமா கருவை சட சடன்னு கேட்குதுன்னா கிளவிய கொண்டுகிட்டு கேட்ட பிரிச்சு எடுத்துருவாங்க. பிரிச்சு சேச்சி தூரம் முறிக்கிற மாதிரி முறிச்சு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அன்றைய பிறந்த குழந்தைகள்லாம் திராசுல வச்சா முள்ளு வளையும். 7 கிலோ 8 கிலோ இருப்பாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு அம்மானு பால் கொடுக்க போய் முட்டுவேன். அவங்க அம்மா கரையில் அரைச்சு விழுந்து பார்த்தா அன்னகுண்டா மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளை பார்த்தா 1/4 கிலோ 300 கிராம் 900 கிராம். எங்க மகன்னா சட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறேன். இந்த மூத்தவே இளையவே இங்க இருந்து எடுக்கிறேன். இளையவே கொஞ்சம் ஹீட்டு தாங்க மாட்டேன், பிரிச்சுல இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பள்ளிக்கூட லீவுல என்ன செய்யணும்? என்னப்பா குளிக்கணுமா? படிக்கணும். சூப்பர், கை தட்டலாம். தம்பி டெய்லி படிக்கிறீங்க, சூத்து தெரிச்சு போவேன். பள்ளிக்கூட பரீட்சை லீவுக்கு பெத்ததாயதப்பன் கஷ்டப்படக்கூடியது அவங்களுக்கு தாயா தெரியும். நாய் கூட படுத்துருக்கு பூரா இது பண்ணிட்டேன், மங்கு மங்குன்னு தப்பிக்கிட்டு. எங்கள் அப்பாலாம் நான் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுவேன். கிரிக்கெட்டில் நான் பெரிய வேகப்பந்து வீச்சாளர். திகு திகுன்னு ஓடி வருவேன், பந்து மெதுவாக போகும், 6 அடிச்சிருவாங்க, என்னை தூக்கி போட்டு வைவாங்க. ஆனால் கிரிக்கெட் உண்மையிலே IPL பார்க்குற ஆள்லாம் கைதுங்க. யானை கதை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ முக்கியம் இந்த வெயில் ஹீட்டு.
ஆனா என்னைய மாதிரி அறிவாளி உலகத்துல யாரும் இல்லை. யானையை எலி செஞ்சுச்சுன்னு சொன்னேன் பாரு. அந்த கதை உங்களுக்காக சொல்றேன். இதை என்ன பண்றீங்கன்னா, வெறும் வயிற்றுல சுடு தண்ணியை லேசா குடிச்சு விட்டு செல்லில் கேட்கணும், வெளியே தரும், அப்படி போகும். யானை கதை உங்களுக்காக. ஒரு யானை எதுக்கு ரொம்ப தூரம் போக, இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இதில் டெய்லி வாக்கிங் வந்து அம்மன் ஹோட்டலில் போய் போண்டா வாங்கி திங்க. அம்மன் ஹோட்டலில், அந்த அம்மன் ஹோட்டலில் அடுப்படியிலேருந்து ஒரு எலி இந்த யானையை டெய்லி வாட்ச் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு, டொங்காஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி வெக்கத்தை விட்டு கேட்டுருவோம் அப்படின்னு யானை பக்கத்தில் வந்து, யானை ஒன்னே ஒரு நாளைக்கு நான் லேசாக பருத்தி பால் கிண்டேன்னு. அப்போ யானை சொல்லியிருக்கு, இப்போ கிண்டக்கூடாது, ஹீட்டு, ஸ்ட்ரா போட்டு இளநீ வேணா உறிஞ்சிட்டு போ. யானைக்கு அப்படியே யானை டயர்டாயிரும். யானை சொல்லியிருக்கு, எலி நீ ஸ்பீடாக பண்ணுவ நீக்குற மாதிரி, என்னால் அது டயர்டாயிரும், கப்ளிங் டேமேஜ் ஆகிடும். ஆனால் அந்த யானை ஒரு ஐடியா சொன்னிச்சு, பப்ளிக்கில் பண்ண வேணாம், பூரா ஆள் ஒரு டீ சாப்பிட வருவாங்க, எல்லோரும் டீ கிளாஸை கூட உள்ளது நிற்பேன். நோ, ஆள் அவுட்ரு வந்துடும். மேலூர் அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு பைபாஸில், அங்கே வந்து உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காமி அப்படின்னு. சரின்னு யானை போய் ரெடியாக வெயிட் பண்ணுது. எலி அன்னைக்குன்னு பார்த்து கண்டனரை ஓட்டிட்டு போகுது. கண்டனரை ஓட்டி போய் வளைச்சி நிப்பாட்டி யானையை சுற்றி வந்திருக்கு. 2 மணி நேரமாக முண்டை கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக கப்ளிங் உள்ளேயே போயிடுச்சு. யானை பட்டாரனை குசை போட்டு விட்டுருச்சு. சத்துன்னு போய் படிக்கல்ல அடிச்சு கிருன்னு வந்து மெதுவாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை, ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வ, இப்போ சந்தோஷமாடா, ஒரு சாங்கு பாடுவோமா? வேணா மது பழக்கம் மிசமணி பாண்டா வேணாமுடா, நமக்கு குடிப்பழக்கம் பீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடிப்பழக்கம் பீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, நமக்கு அது பழக்கம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நமக்கு வேணா மது பழக்கம் குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் பாடுதே. தம்பி அந்த பையன் இருக்குல்ல, அப்புறம் என்ன மயத்து உட்காந்துருக்க, என்னை கண்டாலே என்னமோ மஞ்சோட்டு மாடு மாதிரி பயப்படுறாங்க. அங்கே உட்காரக்கூடாதுப்பா, அந்த லைன்ல ஏறி தொங்கணும், கீழே விழுந்து தொலைச்சிடாதீடா, காலையில் உங்களுக்குள்ள உளுந்த வடை வாங்கி தரணும். இதுதான் உண்மை. எதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்கிறவன் முட்டாள். நான் சொன்ன ஒரே சொல்லுனால் என் பேச்சை கேட்ட என் தம்பிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு அமையும்டா. இன்னும் 8 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. என்ன கரத்திலும் பொன்னர் வழங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா சாஸ்திரி நகர் ஊமச்சிகுளம் நம்மளை எல்லாம் காத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சந்தன மாரியம்மன் திருக்கோவில்
பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கோயில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்பு மரியாதைக்குரிய பி மூர்த்தி BA MLA வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் மூர்த்தி அவர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அன்பான உறவுகள் அன்பை சம்பாதிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும்.